கேஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பிஆர் தான் விளையாட போகிறோம். ப்ராக்சி சர்வீஸில் விளாண்டுட்டு இருந்தால் இப்போ பிஆர் தான் விளையாட போகிறோம். இந்த பிஆர் மேட்ச் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் ஒரு சரியான ரிவெஞ்சு தான் இருக்க போகுது. இப்போ நம்ம மட்டும் லூட் எடுத்துகிட்டு கிளம்பினே இருப்போம். இப்போ திடீர்னு அங்கே ஒரு சுடுற சத்தம் கேட்கும். நான் வெளில போயிட்டு உள்ளே வரத்துக்குள்ளே ஒரு சுடுற சவுண்டு கேட்கும். யாருன்னு பார்த்தா ஒரு கிள்ளியக்கா ஓடி திரிஞ்சு, நானும் சும்மா விளையாட்டு தானமாக விளையாட பாட்டு தான் நினச்சிட்டு போனேன். அப்படியே நான் சும்மா ஆடுறதுக்குள்ளே அதை அடித்து பிடிச்சிச்சு. ரிவெஞ்சு கொடுத்தே அவனுன்ட்டு திருப்பி நம்ம பீக்கில் இறங்க போயிட்டோம். பீக்கில் இறங்கினதுக்கப்புறம் என்ன மட்டும் பாருங்கள், ரிவெஞ்சு கொடுத்தோமா இல்லை நம்மளும் போய் திருப்பி அந்த அக்காட்ட செத்தமான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துக்கிட்ட இறங்கிட்டு ஒரு பேராஃபுல் கிடைக்கும். அதில் 20 புல்லட்டு தான் இருக்கும். அப்புறம் ஒரு மேக் தான். இது எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டு இருக்குள்ள அந்த அக்கா போச்சு டப்பு சரியான எட்டு வந்துச்சு. இந்த ரிவெஞ்சுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே நேரத்தை வந்துச்சான். அவனை இல்லாமல் தெரிஞ்சு திருப்பி ரீலோட் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து பீக்குள்ளே வந்து பார்த்தா இங்கே ஒரு அக்கா அதே திருப்பி ரிவெஞ்சு கொடுத்தது வந்துச்சு. அதுக்கு திருப்பி வந்து தலையில் வாங்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் மெடிக்கிட்டு சுற்றி முடிச்சுட்டு அங்கே ஒன்றே எடுத்தவன் வெளில போனான். அவனை முடிக்கிறதுக்காக வெளில போனேன். அதனால இப்போ வந்து பக்கத்தில் இருக்கான் ஒரு லவுடு பேசினே இருக்கான். அதனால தான் இவனும் பேசணுன்னு இருக்கிறான். அவனையும் அடித்து முடிச்சுட்டு இப்போ நடந்து போயின்னு இருப்பான். அப்போ திடீர்னு உள்ளே பார்த்தா உள்ளேருந்து ஒரு அக்கா அடிச்சிது. நான் முடிச்சுட்டு டேரெக்டாக வண்டி எடுக்க போயிட்டோம். வண்டி எடுத்துகிட்டு 16 வில்லு அப்படின்ட்டு ஒரு லூட் அடிக்க வந்துட்டோம். லூட் அடிக்க வந்தோடனே எகிரி ஊச்சி பார்த்தேன். டக்குன்னு வெளில வந்துட்டேன். என்னடா இது ஜெண்டா மாரி இருக்குன்ட்டு கார் எடுத்தால் பின்னாடி இருக்குது. சும்மா அப்படியே லூட் அடிக்கலாம் பார்த்தா காரை விட்டு இறங்கி ஒரு ஸ்னைப்பர் கடிச்சு அதை வச்சு ஒரு அக்கா ஓடிச்சு அடிச்சு பொழந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு இதெல்லாம் இல்லை, ஸ்னைப்பர் தான் ஆடலான்ட்டு ஸ்னைப்பர் அதுக்குள்ளே அங்கேருந்து ஜீப் எடுத்துட்டு இங்கே தான் உண்டு வட்டேன். அதுக்குள்ளே வண்டி விட்ட கொளுத்த ஆரம்பிச்சிச்சு. திருப்பி அதை அடித்து பிடிச்சிட்டு அப்படியே லூட்டில் அடிச்சுட்டு அப்படியே ஜீப் எடுத்துகிட்டு ஃபேக்ட்ரி வந்து ஒரு இது அர்ச்சனாக்கி வாங்கிட்டு அங்கே என்ன சுடுற சத்தம் கேட்குதுன்ட்டு செம்ம ஸ்பீடாக போய் இறங்குவோம். இதில் அன்எக்ஸ்பெக்டடாக ஒன்று நடக்கும். டப்புன்னு ஒரு ஹெட்டில் வந்துடும். எப்படா ஹெட்டில் வந்து எனக்கே ஷாக் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வண்டியை எடுத்து அர்சனல் கீக்கிட்ட போயிட்டோம். இந்த ஒரு பக்கத்தில் இருக்க இங்கே ஒரு பாட்டு சுட்டுட்டு இருந்துச்சு. அதை 2 புல்லட்டில் அடித்து பொழக்கிட்டு பார்த்தா அவனை சுடவே முடியல கைஸ். சுட முடியறதுக்காக நான் ஓடி டைம் தான் ஏற்றுறது தவிர கடைசி வரைக்கும் அடிக்க மாட்டேன். இப்போ அடிச்சிடுவான். இப்போ போய் அர்சனல் கீ ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு அர்சனல் கீ ஓப்பன் பண்ண போயிட்டேன். இது உள்ளே போனவொடனே இங்கே 4 நோட்டு சூப்பர் மெடிட்டு புல்லட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு அந்த சைடு ஏதாவது ஸ்னைப்பர் இருக்கா டபுள் ஸ்னைப்பர் ஆடலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் எடுத்து அர்ஜுனர் வில்லு அது சந்திர சொல்லு இவனோட தில்லு போய்க்காது அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம ஃபேக்டரிக்கு அது பேரே தெரியல, மார்செலிட். இதில் வந்து இது போட்டு மேலே போகலாம் பார்த்தா அதுக்குள்ளே இங்கே ஒரு பாடு ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாடு வந்தது ஐட்டு பிடிச்சா. அந்த அக்காவை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கடைசியில் அதுதான் நம்மளுக்கு ஒரு ஆப்பு வச்சுருக்கோம். அது நம்ம வச்சுருக்கோம். அதனால இது முடிச்சுட்டு அப்படியே இந்த ஃபுல் மேட்ச் பார்த்துக்கினீங்க. இங்கே ஒரு ஒருத்தவங்க குச்சிட்டு இருந்தான். அதனால ஃபோன் பார்த்துச்சு சும்மா ஸ்கோப் போட்டுருந்தேன். இங்கே ஒரு லவுடு பி வந்து ஏதோ லூட் அடிச்சுட்டு இருந்தான். அவனை அடிச்சுட்டு இருந்தான். அப்புறமேட்டு சுற்றி பார்த்தேன் எவனும் வரல. அதனால கீழே குச்சிட்டு இங்கே ஒரு மலை ஏறலான்ட்டு மலை ஏறிட்டு இருக்கோம். இந்த மலை ஏறிட்டு வர்றேன். இன்னும் 2 பேர் தான் இருப்போம். நானும் ஒன்று எடுத்துவோம். அந்த அக்கா தான் கடைசி ஆளுன்னு நினச்சா ஒரு நல்ல பிளேயரு. அவன் தான் அந்த பிளேயரை அடிக்கிறதுக்காக சும்மா ஜாலியாக டக்குன்னு அடிக்கலான்னு பார்த்தோம். டப்புன்னு இதுலேயும் 8 கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம தான் ஸ்னைப்பர் கிங்குன்னு சொல்லிக்கோங்க. சரி பாய் கேஷ்.